கேட்ட மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குமானால் அது மரணம். ஸோ இதை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போயிட்டாங்க அவ்வளோதான், இருந்தாங்க போயிட்டாங்க அவ்வளோதான். ஆனால் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க? இவ்வளோ வருஷம் அந்த பூமியில் இருந்தாங்களே, திடீர்னு அவங்களுடைய முடிவை யார் கொடுத்தது? அவங்களா முடிவு எடுத்துக்கிட்டாங்களா? இல்லையே. 70 80 அவங்களுடைய ஆவி அவங்கள விட்டு என்ன பண்ணுது? பிரியுது. அப்போ பிரிந்து நம்மை சரீரத்தை விட்டு ஒரு நாள் வெளியில் என்ன பண்ணிடும்? வரும்னுது வேதம். இப்போ எதை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றதுலையே இங்கே ரிசல்ட் வந்துருச்சு. உங்கள் சரீரத்தை நீங்கள் என்னதான் நீங்கள் ஆயத்தப்படுத்தினாலும் ஒரு நாள் அது என்ன பண்ணாது? கேட்காது. ஆமாம் இல்லைங்களா? ஒரு நாள் அதனுடைய பலனை, அதனுடைய குளோரியை, அதனுடைய மகிமையை இழக்குது. அதாவது எப்படின்னா, ஆண்டவர் அதை ஒரு விதைக்கு ஓமையாக சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 35வது வசனம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று இப்போ ஒருவன் சொல்வானாகில், இதை நம்மளே சொல்லுவோம். ஆமாம் இல்லைங்களா? மரித்தவர்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதை கொரிந்து சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது என்ன சொல்றாருன்னா, மரித்தவங்க எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமானால், அது எப்படி எழுந்திருப்பாங்க, என்ன மாதிரி வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குதுன்னா, அதுக்கான விளக்கத்தை நான் என்ன பண்ணுறேன்றாரு, சொல்கிறேன்றார். அப்படி என்றால் நிலைத்து இருக்காதது, நிலைத்து இருக்கக்கூடியதுன்றத ரெண்டாக பிரிச்சிடலாம். எப்படி புரியுங்களா? மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்படின்னா எப்படி எழுந்திருப்பாங்க? அவங்க தான் என்ன ஆயிட்டாங்கல்ல, செத்துட்டாங்கல்ல, அவங்க எப்படி எழுந்திருப்பாங்க? சரி, அப்படியே எழுந்து வந்தாலும் உள்ள புழுவாகி அழிஞ்சு நாற்றம் எடுத்து காணாமலே போய் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கிற அந்த இடத்துல இருந்து எப்படி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு ஒருவன் கேட்டார். அப்படின்னா அநேக நேரங்களில் நம்ம என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, மண்ணுக்குள்ளே போட்டோம், ஒரு 2 வருஷம் கழித்து தோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் மட்டும்தான் இருக்கும், எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அப்போ சரீரம் என்ன ஆகி போச்சு? அழிஞ்சு போச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அழிஞ்சு போச்சுல, சரீரமே இல்லாமல் போச்சுல, அப்படின்னா எப்படிப்பட்ட சரீரத்தோடு அவங்க வருவாங்கன்னு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாருன்னா, 36 அவனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாரு? புத்தியினனே, முட்டாளே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கொஸ்டின் கரெக்டு தான். ஆனால் அந்த ஆளை என்னன்னு சொல்கிறாரு? புத்தியினனேன்றார். புத்தியினன்னு ஏங்க சொல்லணும்? அவன் சரியான கேள்வி தான் என்ன பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி எழுந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா அது புத்தியினமான கேள்வி இல்லை. ஆனால் அந்த மனிதனை ஆண்டவர் என்னன்னு சொல்லுகிறார் என்றால், புத்தியினனே அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்னொரு சரீரத்தை தேவன் உருவாக்க முடியும் என்கிற ஒரு விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரியல. எப்படியும் புரியுங்களா? அதுக்கு அவர் உதாரணம் சொல்றார். நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படின்னா, நீங்க ஒரு விதைய போய் பாருங்க, அது சுருங்கி உயிரற்று இதுவா விதை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த விதைன்றார். இப்போ நம்மளாம் யாரு? விதை. இந்த விதை இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்குதுன்னா, அப்படியே
முகம் மாறுது, கொஞ்சம் நாள் ஆக ஆக உருவம் மாறும், பெலன் மாறும், சுருக்கங்கள் வரும், திரைகள் வரும். இவங்க தானான்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விதை மக்கி கொண்டு இருக்கிறது. இதே மாதிரி இருக்குமா? இருக்காதுங்க. அவர் அதை தான் விதைன்றார். நீ உன் கையில் இருக்கிறது விதை. இப்போ நம்ம சரீரம் என்பது என்ன? விதை. சொல்லுங்க, விதை. அது தன்னை போலே என்ன ஆயிருன்னா என்ன ஆயிருது? சுருங்கிருது, சுருக்கங்கள் வருகிறது, குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த விதையை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ண மண்ணில் போடுறாங்க. வெளியில் வரும்போது அதே விதையாக வந்துச்சு? அதே விதையாக வந்துச்சு? இல்லைங்க. அப்போ அவர் கேட்குற, நீ என்ன போட்ட? நீ விதை தானே போட்ட. அப்போ விதை தானே வந்திருக்கணும். நம்முடைய கருத்துப்படி விதை வரலையே. அப்படின்னா அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருந்திருக்குது. அதைத்தான் அவர் சொல்றார். நீ விதைப்பா, ஆனா இது விதை இல்லை, இதுக்குள்ள என்ன இருக்குன்றாரு? ஜீவன் இருக்குது. பாருங்க, அந்த விதையை விதைச்ச உடனே அப்படி விதையிலிருந்து மேலே ஒரு சின்ன காம்பு வரும், தண்டு வரும், அப்படி அது வளரும், அதுக்கடுத்து இலைகள் வரும், அதுக்கடுத்து பூக்கள் வரும், அதுக்கடுத்து அப்போ உள்ள போட்டது என்னமோ ஒண்ணுதான், ஆனா வெளியில வரும் பொழுது ஆண்டவர் தான் அதற்கு மேனியை கொடுக்கிறார். விதைய போட்டது என்னமோ ஒண்ணுதான், ஆனா மேனியை கொடுத்தது தேவன்றார். அதே போலதான் பாருங்க, இந்த உதாரணத்தை அவர் சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாக போற மேனியை விதையாமல் கோதுமை, அவர் எதை நீங்க விதைச்சீங்கன்னு கேட்கிறார். அதாவது இனிமே வரப்போகிற எதையாவது ஒன்று விதைச்சிங்களா? இல்லை. வரப்போகிறது இனிமே தான் மரம் வரப்போகுது, செடி வரப்போகுது, அதவா நீங்கள் விதைச்சிங்க? இல்லையே. அப்படின்னா முழு செடியை உள்ளே விட்டுட்டு வெளியில் வந்தால் முழு செடி வந்தால் ஓகே. ஆனால் நீங்கள் என்ன தானே பண்ணீங்க? வெறும் விதையை மட்டும்தானே போட்டீங்க. அப்போ அந்த விதையை போடும் பொழுது உங்களுக்கு தெரியுது இதுக்கடுத்து வேறொரு மேனி வரும் அப்படின்னு. ஆண்டவர் அதே போலத்தான் சொல்லுகிறார். எல்லா மனுஷனும் ஒரு நாள் விதைக்கப்படுவான். அப்போ இந்த சரீரம் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். அது விதைக்கப்படும். விதைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆவிக்குரியவன் வெளியில் வருகிறான். ஆவிக்குரிய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்து இவ்வளவு நாளா சிந்திச்சுக்கிட்டு இருந்தவன், பேசிக்கிட்டு இருந்தவன், செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தவன், சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கவன், அவன் உண்மையான மனிதன். அவன் தான் வெளியில வருகிறான்றார். அப்போ என்னைக்கு தான் நமக்கு விடுதலை அப்படின்னு சொன்னா, என்னைக்கு விதைக்கிறப்போ உனக்கு விடுதலைன்றார். அப்போ இந்த சரீரம் விதைக்கப்படும் பொழுது என்ன செய்கிறார் பாருங்க. அதற்கு தேவன் சித்தத்தின்படியே கொடுக்கிறார். எல்லா விதை ஒரே விதையா? இல்லை. விதைகளில் பல வகை இருக்குது. நெல், கோதுமை, கொய்யா மரம், பப்பாளி, எல்லாம் வேற வேறங்க. எல்லாம் விதைன்ற பேர் வேணா ஒன்றா இருக்கலாம், ஆனால் விதைகளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேற வேறன்ற. ஆமாம் இல்லைங்களா? இப்போ நான் கையில் ஒரு விதை வச்சுருக்கிறேன், பப்பாளி விதை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. நான் அதை காட்டுறேன், இது என்னன்றீங்க? விதைன்றீங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, அந்த இது பப்பாளியை உண்டாக்கக்கூடிய விதை. நான் இங்கே மாங்காய் இது வச்சுருக்கிறேன், என்ன நடக்குது? இது இது மாங்கன்று தானே. அப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், ஒருவனுக்கும் வேறு வேறு மேனிகள் இருக்குது. எல்லா செடி ஒரே மாதிரியா இருக்குது? எல்லா கனிகள் ஒரே மாதிரியா இருக்குது? வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? நீ எந்ததை விதைக்கிறியோ அதே மாதிரி தான் எந்திரிச்சு வெளியில் வரும். அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நெல்லை போட்டிங்கன்னா நெல்லுதே வரும்.
நெல்லுக்கானதை தானே நீங்கள் என்ன பண்ணீங்க, போட்டீங்க. அப்போ வெளியில் வரும்போது என்ன வரும்? அங்கே என்ன கரும்பா வரும்? அதைத்தான் அவர் தேவன் கேட்குறார். இந்த உலகத்தில் நீ எந்த விதைன்னு உனக்கு என்ன பண்ணாதா? விதைச்சா என்ன வெளியில் வரும்ன்றது தெரியாதா? என்னங்க, அதுதான் ஆண்டவர் ஆயத்தம் என்று சொன்னார். உன்னை நற்குல திராட்சை செடியாய் நான் உருவாக்கினேன். நீ என்ன காட்டு காட்டு ஏதோ ஒரு காட்டு. எப்படியா பாருங்க, நான் எப்படி உண்டாக்குனேன், நான் அந்த சீடை எப்படி உண்டாக்குனேன், அந்த சீடு விதைக்கப்படும் பொழுது எப்படி இருக்கு. இப்போ இதுதான் ஆயத்தம். இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் விதைக்கப்படுகிறார்கள். அவன் வெந்திரிச்சு வரும்பொழுது தான் அது என்ன மரம்ன்றதே தெரியும். தேவன் எந்த மாதிரி விதைக்கப்பட்டார்களோ அதுக்குரிய மேனியை கொடுப்பார். இப்போ நான் சொல்லலாம், நான் கரும்பு அப்படின்னு சொல்லலாம். நிலத்தில் போடு, வெளியில் வரும்போது தெரியும். ஆமாம் இல்லைங்களா? உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, நெல் எதுன்னு தெரியல, போடுப்பா பூமியில் போடு, அவரையா என்னமோ சொல்கிறாங்க போடு. அது வெளியில் வரும்பொழுது அது எந்த மாதிரி வரணும்னு விதைக்கப்படும் பொழுதே அது முடிவெடுக்கப்படுகிறது.